ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் மேற்கத்திய கட்சி மூலமாக ஹீரோவுக்கு புதுசாக ஒரு காம்பெயின் வந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஹீரோயின் அவங்க செஞ்ச தப்பை ஹீரோட்ட சொல்லி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நல்லா காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இங்கே இருக்கிற கோர்ட் லேடிஸ்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மேற்கத்திய கட்சிக்காரங்க சும்மா இருந்த மாதிரி இல்லை, எப்படியாவது ராணி இன்யாங்க அரண்மனைக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அந்த நாவலில் ராணி இன்யாங்கையும் ஹீரோயினையும் மீன் பண்ணி தான் இருக்குது. ராணி இன்யாங் ஒரு தேவதை மாதிரியும் ஹீரோயின் ரொம்ப ஒரு கெட்டவ மாதிரியும் அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இது மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறது. ராணி இன்யாங்க்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கூட்டிகிட்டே தான் போய்ட்டுருக்கு. ஒரு பக்கம் இது வெளியே மட்டும் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அரண்மனைக்குள்ளே இருக்கிற கோர்ட் லேடிஸும் அந்த புக்கை வாங்கி படிக்காங்க. அப்படி இங்கே ஹீரோயினுக்கும் அந்த நியூஸ் வருது. ஸோ ஹீரோயினும் அந்த புக்கை வாங்கி படித்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ராணி இன்யாங் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிற கோர்ட் லேடிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக அரசருக்கு இந்த புக்கை பற்றி தெரியக்கூடாது, அதனால் மார்க்கெட்டில் எந்தெந்த கடையில் இந்த புக்கை வச்சுட்டு இருக்காங்களோ அந்த கடையில் உள்ள புக்கெல்லாம் எரிச்சிருங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஆனாலும் அது மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ராணி இன்யாங்க நேரில் போய் சந்தித்து பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு செஞ்சிட்ருக்கீங்க, இது உங்களோட வேலை தானே, என்ன இப்போ இந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு, இதெல்லாம் நானாக போய் யார்ட்டையும் சொல்லலையே, நாவலில் இருக்கிறத பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி ராணி இன்யாங் கொஞ்சம் திமிராக தான் பதில் சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினும், எனக்கு நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருந்துட்டு இதையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா மறுபடியும் அரண்மனைக்குள்ளே ராணியாக வர்றதுக்காக தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நானும் அந்த பதவியை என் கூட தக்க வச்சுக்கிறதுக்காக எதனாலும் செய்யறதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி வார்ன் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே அமைச்சர் கிம் என்னன்னா ஹீரோயினோட அண்ணனை தனியாக கூப்பிட்டு வச்சு சில்வர் காயின்ஸை கொடுக்காங்க. எதுக்குன்னா ராணி இன்யாங்க அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும், அதாவது ஒரு ராணியாக இல்லைனாலும் பரவாயில்ல, அரண்மனையில் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்காங்க, கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினோட அண்ணன் தான் தன்னோட தங்கச்சிக்காக எதுனாலும் பண்ணுவாங்களே, ஸோ என்னால் முடியவே முடியாது, நீங்கள் எனக்கு லஞ்சமாக எது தந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போய்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அரண்மனையில் ஹீரோயினும் தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினா ஆல்ரெடி இளவரசர் டாங்குக்கு மருத்துவத்துறையில் ஒரு அரச பதவி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மருத்துவத்துறையில் வேலை செய்கிறதுக்காக செவிலியர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதனால் இன்னொரு கோட்டு பொறுப்பு உன் கையில் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் செவிலியரை நீ அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோயின், நான் அனுப்புகிறேன், கூடவே நானும் போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கும் அது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஹீரோயின் இந்த அளவுக்கு செய்கிறத நினச்சி. அப்படியே இன்னொரு பக்கம் அமைச்சர் கிம்முக்கு இப்படி நியூஸ் வருது, நாளைக்கு ஹீரோயின் அந்த ஏழை மக்களுக்கு மருத்துவத்துறையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போது ராணி இன்யாங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. நாளைக்கு ஹீரோயின் அங்கே பொதுமக்கள் கூட்டத்துக்குள்ளே அவங்களும் ஹெல்ப் பண்ணதுக்காக போகிறாங்க, பதிலுக்கு நீங்களும் போக, இதான் நம்மளுக்கு சரியான நேரம், ஜோசனோட ராணி யாருன்னு நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ பிளான் போட்டுருக்காரு. ஸோ அது என்னென்னு போக போக பார்ப்போம். அப்படியே மறுநாள் ஆனதும் ஹீரோயின் அரண்மனையிலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு 10-15 கோர்ட் லேடிஸை கூட்டிக்கிட்டு. இதை தூரத்துலேருந்து ஒரு பக்கத்துலேருந்து அந்த காம்பெயின் சாய் பார்த்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கத்துலேருந்து ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கூட இருக்கிற அந்த சாயோட கோர்ட் லேடி, நீங்கள் போகலையா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினையும் இப்போ ராணி இன்யாங்கையும் பற்றி வந்திருக்கு. அந்த நாவலை கையில் வச்சு யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ஹீரோயினுக்கு இப்படி புக்கில் இவங்க 2 பேரை பற்றி வந்திருக்குன்னு தெரிஞ்சோடனே இந்த புக்கை இறக்கி சொல்லியிருப்பாங்க, அரண்மனையில் யாரும் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மேற்கத்திய கட்சிக்காரங்க இந்த புக்கில் என்ன எழுதியிருக்கிறது அரசருக்கு தெரியணும், அரசர் இதை நினச்சி கவலைப்பட்டு பயத்தில் ஹீரோயினை அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் அரண்மனையில் இந்த புக்கை யாரும் படிக்கலாம்னா எப்படி அரசருக்கு தெரிய வரும், அதனால் காம்பெயின் சாய் கையில் அந்த புக்கை கொடுத்துட்டு அரசருக்கு தெரியும்படி இந்த புக்கை படித்து அரசரையும் படிக்கவை அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ காம்பெயின் சாயினும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புக்கை வச்சுட்டு அரசர் வருவதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, கரெக்டாக ஹீரோ வராங்கன்னு தெரிஞ்சதுமே அந்த புக்கை கையில் வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுருக்கா. ஹீரோவும் இவளை பார்த்ததுமே வராங்க, என்ன தனியாக இந்த புக்கை வச்சுட்டு எதுக்கு அழுதுட்டு இருக்கா, அந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவளும் அப்படியே ஆக்டிங்கை போடுறா. இந்த கதையில் வருத ராணியை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டேன் அந்த புக்கை எடுத்து ஹீரோ கையில் கொடுக்கா. ஹீரோவும் அந்த புக்கை ஒரு சில பக்கம் வாசித்ததுமே கதை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த காம்பெயின் சாய் அந்த கதையை சொல்கிறா. ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா இவளுக்கு புக்கு ரீட் பண்ணவே தெரியாது. இங்கே ராணி இன்யாங்கன்னா அந்த புக்கில் என்ன கதை இருக்குங்கிறத இவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கதையை அப்படி இங்கே ஹீரோட்டையும் சொல்கிறா.
இப்படி அரசருக்கு ஒரு அன்பான மனைவியாக ராணியாக வந்தவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை. அதனால் அரசர் இன்னொரு காங்பெயின் வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை வந்ததுமே அந்த புதுசாக வந்த காங்பெயின் என்னென்னா அந்த ராணியை அரண்மனையை விட்டு அனுப்பிட்டு ராணி பதவியை அவள் எடுத்து வச்சுக்கிட்டா. அவள் ரொம்பவே கெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை இருக்கிறத அப்படி இங்கே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இதை கேட்குற ஹீரோக்கும் புரியாமல் இல்லை. ஹீரோவும் கேட்காங்க, வாழ்நாள் முழுவதும் கோட்லேடியாக இருந்த உனக்கு வாசிக்கலாம் தெரிஞ்சிருக்கு, அதுவும் அரண்மனைக்கு நீ காங்பெயினாக வந்ததும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் கொஞ்சம் திணறதா இருக்கட்டும், நான் கதை என்னென்னு ஃபுல்லாகவே வாசித்து பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை கட் பண்ணி அடுத்ததாக ஹீரோ வழக்கம் போல் இங்கே இளவரசர் நாங்கள் கூப்பிட்டு வச்சு தான் அந்த நாவலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக மேற்கத்திய கட்சிக்காரங்க இந்த ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஹீரோயினை நினைக்கிறப்போ தான் எனக்கு கவலையாக இருக்குது. இதை பற்றி மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மருத்துவத்துறையில் உங்களோட பணி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோயினும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வருவா. அது முடிஞ்சதும் கொஞ்ச நேரத்தில் நானும் என்னோடய வேலையை முடிச்சுட்டு அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இதை கட் பண்ணி கரெக்டாக இளவரசர் டாங் இப்போ அந்த மருத்துவத்துறையில் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சின்னதாக. ஸோ அங்கே நிறைய மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நோயாளிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு யாருன்னா அலையா விருந்தாளியா ராணி இன்யாங் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ராணி இன்யாங் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம், மக்கள் மத்தியில் ராணி இன்யாங்க்குன்னு தனியாக ஒரு பேர் பெருமைன்னு எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் இளவரசர் டாங்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ராணி இன்யாங்கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, ஆல்ரெடி எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குது, உங்களோட உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு ராணி வருகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற எந்த மக்களுமே ராணி இன்யாங் கொடுத்த மரியாதையை இங்கே கொடுக்கல. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்கல. வந்ததுமே அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு, நீங்கள் இங்கே நிறைய உதவி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அரண்மனையிலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாசமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவ தானே அந்த நாவலில் வந்திருக்கிறது, இவ தானே, இவளால் தானே ராணி இன்யாங் அரண்மனையை விட்டு வெளியே போனாங்க, இவ சூழ்ச்சிக்காரி சதிக்காரி, இவ ஒரு கெட்டவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்படியே அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ராணி இன்யாங்கையும் கவனிக்காங்க. அப்படி ராணி இன்யாங் பக்கத்தில் வரையும் கரெக்டாக அந்த இடத்துல இந்த மக்கள் எல்லாரும் ரொம்பவே கத்தி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அரசரும் வராங்க. ஸோ வந்ததுமே இப்படி ஹீரோயினை எல்லாருமே திட்டி இருக்கிறத கவனிக்காங்க. ஹீரோவும் ரொம்ப ஒரு கோவத்தில் வந்துட்டு, என்ன நடக்குதுங்க, இந்த நாட்டோட ராணியை பார்த்துட்டு எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே திட்டுறாங்க. அவங்களும் வந்திருக்கிறது அரசன்னு சொன்ன உடனே அமைதியாகிறாங்க. ஹீரோவும், உங்களுக்கு வாலண்டியராக ராணி ஹெல்ப் பண்ணதுக்கு வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் பதிலுக்கு என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களை திட்டிட்டு ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுமே ஹீரோயின் ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பா மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பதிலாக நம்மளோட பையனுக்கு ஏதாட்டும் ஆகிட்டுனா நீங்கள் கண்டிப்பாக அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அவனுக்கு எதுவுமே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும். அப்படி நைட் டைம் ஆகுது. ஹீரோ கரெக்டாக வழக்கம் போல் இளவரசர் டாங்குக்கு கூப்பிட்டு வச்சு தான் இன்றைக்கி நடந்ததை பற்றி பேசி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் விடியுது. இன்னும் ஜாங் சிறையில் தான் இருக்காங்க. ஸோ அந்த சிறைக்கு அரசரையும் வர சொல்லி பேசுகிறாங்க. என்னென்னா, நீங்கள் செஞ்ச விசாரணையை மறுபடியும் சரியான முறையில் செய்யுங்க அரசேன்னு சொல்லி கேட்காங்க. எதுக்குன்னு கேட்டோன்னா, நான் செஞ்ச குற்றம்னு பேரில் உங்களோட அம்மாவுக்கு நான் விஷத்தை கொடுத்ததையும் அரசாங்கத்தை ஏமாற்றி லஞ்சத்தை கொடுத்ததாகவும் தான் என் மேலே பழி போட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் சரியான முறையில் விசாரணை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய குற்றத்தை எல்லாமே நான் வெளிக்கொண்டு வந்து நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோக்கும் புரியுது ஜாங் எதுக்கு கேட்காங்கன்னு. அதை தான் இப்போவும் கேட்காங்க. என்ன நீங்கள் செஞ்ச தப்பில் ஹீரோயினும் அதுக்கு உடனேன்னு சொல்லிட்டு ராணியோட பேரை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பதிலுக்கு ஜாங் என்னன்னா, இதை எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான முடிவு கிடையாதுன்னு தெரியும், இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற டோன்லேயே பேசுகிறாங்க. பதிலுக்கு கோவத்தில் ஹீரோவும், அதுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஜாங்னு சொல்லாரு, வேறு ஒன்றும் இல்லை, இந்த நாட்டு அரசராக இருக்கிற உங்களுக்கு நான் தான் மாமனார்னு என்னோட பேரை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹீரோக்கும் வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு மறுநாள் விடிஞ்சதுமே இங்கே ஜாங்க இந்த நாட்டு அரசராக இருக்கிற ஹீரோவுக்கு மாமனார்னு சொல்லி நியமனமும் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு காகிதமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்டேட்டாக அமைச்சர் முன்ன தான் போய் பார்க்காங்க. அந்த காகிதத்தை கொடுத்துட்டு, இந்த காகிதத்தை பாரு, நான் பார்த்தா தெரியும், ஏன்னா உன்னே மாதிரி நோபல் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பெரிய ஆளுக்கு ஈக்குவலாக இப்போ நானும் இருக்கேன், இந்த நாட்டு அரசரோட மாமனார் நான் தான், நானும் இனி தாழ்த்தப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருக்கிற அமைச்சர் மின்னும், உன்னோட பொண்ணு இறந்து போனதை மறந்து போயிட்டியா, நீ உண்மையாகவே அரசருக்கு மாமனாராக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜாங் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட பொண்ணை இளவரசர் போக்சோவை காதலிச்சு குற்றத்துக்காக சிறையில் போட்டு தண்டனை கொடுத்த, அதில் அவள் இறந்தும் போயிட்டா, போது அதுக்கு என்னையும் நீ கொடுமைப்படுத்தின, ஆனால் இப்போ பாரு என்னோட இரத்த வழி உறவு தான் இப்போ இருக்கிற அரசருக்கு முதல் வாரிசாக இருக்குது, அதுதான் அடுத்ததா அரியணையிலும் உட்கார போகிறான், அந்த குழந்தை முன்னாடி
முன்னாடி தான் உங்களை மாதிரி பெரிய நோபல் ஃபேமிலியில் பிறந்தவங்களும் உயர்ந்த குடியில் இருக்கிறவங்களும் தலை வணங்கி நிற்க போகிறாங்க என்னோட இரத்த வழி உறவு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருக்கிற அமைச்சர் மின் என்னன்னா, உண்மைதான் நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அவன் பறக்க வேண்டிய இடம் நிறையவே இருக்குது. ஒரு வேளைக்கு அவன் போகிறதுக்குள்ளேயே பாதி இடத்துலையே அவனோட வாழ்க்கை முடிஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாட்டுறதுக்கு பதிலுக்கு இங்கே ஜாங் என்ன சொல்கிறான்னா, சரிதான் நடுவில் எதுனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீ இருந்தால் கண்டிப்பாக ஆகும், அதனால் உன் கதையை முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அசசேனை வச்சு அமைச்சர் மின்னோட கதையை முடிக்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க என்னென்னா அமைச்சர் மின்ன கொல்ல மாதிரிலாம் தெரியல, அப்படியே விட்டுட்டு வந்துருந்தாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் ஜாங் அங்கேருந்து ஸ்டேட்டாக அவர் பொண்ணோட கல்றைக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் இருந்துக்கிட்டு இப்போ இருக்கிற அரசருக்கு நான் மாமனார் ஆகிட்டேன்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே ஹெட் ஆர்மியும் கூடவே அரண்மனையை சேர்ந்த காவலர்கள் எல்லாருமே ஜாங் என்ன செய்கிறாங்கிறது கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜாங்கோட அசசேனும் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். அவன் என்னென்னா சடனாக இருந்த ஒரு பெரிய வாள் எடுத்து ஜாங்கோட முதுகுலையே குத்திடுறான். குத்திட்டு பயத்தில் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து இங்கே ஹெட் ஆர்மி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஜாங் அதே இடத்துல விழுந்து இறந்து போகிறாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோசனில் ஒரு முறை நீ நாயாக பிறந்துட்டனா இறுதி வரைக்கும் நீ நாயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாங் இறந்து போகிறாரு. சொன்ன மாதிரியே அரசருக்கு மாமனாராக இருந்து தான் இறந்து போயிருக்காரு. இனி இங்கே ஜாங்கோட சாப்டரே வராது, இதோட முடிஞ்சு போச்சு. சரி, இதை தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த ஹெட் ஆர்மியும் ஸ்டேட்டாக போய் அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி ஜாங் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சீசோக்கும் இந்த நியூஸ் போது ஜாங் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்மளுக்கு ஒரு பிளாஸ்பாக காட்டுறாங்க. ஆக்சுவலாக எதுக்கு ஜாங்கோட அசசேனை ஜாங்கை குத்துனாங்கிறதுக்கு இதான் ரீசனு. ஏன்னா சீசோ தான் அசசேனை பிடிச்சி வச்சுட்டு நீ செஞ்ச தப்புக்கெலாம் நான் உன்னை குத்தி கொன்றுவேன், அப்படி உன்னை விடணும்னா நீ ஜாங்கை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்கான். அதனால தான் அமைச்சர் மின்ன விட்டுட்டு ஜாங்கை குத்தி கொண்டிருக்கான். ஸோ அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் அரண்மனையில் என்ன நடக்குதுன்னா திடீர்னு கூட்டம் கூட்டமாக எல்லாருமே காங்பெயின் சாயோட அரண்மனையை பார்த்து ஓடுறாங்க. அதில் ஒரு மருத்துவரும் ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோட அண்ணனும் ஏன் என்னாச்சு, ஏன் அங்கே பார்த்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னன்னு தெரியல காங்பெயின் சாய் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஒருவேளைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்குற ஹீரோயின் அண்ணனும் சும்மா இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த காங்பெயினோட அரண்மனைக்கு வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவங்க உள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளே அங்கே இருக்கிற மருத்துவரும் இந்த காங்பெயின் சாயோட கையை பிடிச்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு. அவளும் அதுக்கேத்தால எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ரொம்ப சோர்வாகவே இருக்குது, ஒரு வேளைக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளியே நின்றுட்டு கரெக்டாக ஹீரோயினோட அண்ணனும் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு கோட் லேடி அந்த அறையிலேருந்து வெளியே வரையும் அந்த கோட் லேடிகிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் காங்பெயின் சாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்கா. எப்படிடா ஒன்றுமே நடக்காதப்போ எப்படி இப்படிலாம் நினச்சி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்க சீசோவை தான் கட்டுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சீசோ கொடுத்த ஐடியா தான். ஸோ இப்படிலாம் ஏதாட்டு ஹீரோயினோட அண்ணனுக்கு தெரிந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த கருவை கலைக்கிறதுக்காண்டி ஹீரோயினோட அண்ணன் ஏதாட்டு செய்வான். அதை சாதகமாக வச்சு நம்ம மேற்கத்திய கட்சிக்கு ஏதாட்டு கிடைக்குன்னு சொல்லி சீசோ தான் இப்படி ஐடியா கொடுத்துருக்கான். அதே மாதிரி தான் ஹீரோயினோட அண்ணனும் கண்டிப்பாக அந்த கருவை கலைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ கடையில் போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வரான். ஆனால் அங்கே மேற்கத்திய கட்சிக்காரங்க என்ன செஞ்சுக்கன்னா ஒரு விஷம் கலந்த மூலிகையை எடுத்து கோயிலில் கொடுத்து விட்டுருக்காங்க. இது தெரியாத ஹீரோயினோட அண்ணனும் அதை வாங்கிட்டு வந்து சாப்பாட்டில் கலந்து கரெக்டாக காங்பெயின் சாயோட அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு கோட் லேடிட்ட அந்த சாப்பாடை கொடுக்கான். அதுவும் அன்றைக்கி அந்த காங்பெயின் சாயோட பிறந்த நாள். ஸோ அந்த காங்பெயின் சாயோட வீட்டில் இருந்து இந்த சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை கொடுக்க சொல்லி அந்த கோட் லேடிட்டுன்னு சொல்கிறான். அந்த கோட் லேடியும் சரின்னு சொல்லி அந்த காங்பெயின் சாய் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டில் அந்த சாப்பாடையும் வைக்க. ஆனால் காங்பெயின் சாய்க்கு ஆல்ரெடி தெரியும் அந்த சாப்பாட்டில் விஷம் தான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அந்த சாப்பாடை சாப்பிட்றா. ஸோ ஆல்ரெடி இதே தான் ஹீரோயினும் ராணி இன்னியாங்க அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அதே சாப்பாடை அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. அதே சூழ்ச்சி தான் இப்போது இங்கே காங்பெயின் சாயும் பண்ணுறா. கரெக்டாக சாப்பாடை சாப்பிட்டதுமே நெஞ்சு வலி வருது, மூச்சு திணறுது, அப்படியே ரொம்ப கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனுக்கு போகிறா. இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் இதே நியூஸ் போது இப்படி காங்பெயின் சாய் சாப்பிட்ற சாப்பாடில் யாரோ விஷத்தை கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பாடு ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் சுயநினைவு இழந்து தான் இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக சரியாகிருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் ஹீரோ கண்டிப்பாக இதை விசாரணை செஞ்சே ஆகணும், இது யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஆர்டரும் கொடுக்காங்க. ஸோ அப்படி அங்கே காங்பெயின் சாயோட அரண்மனையில் வேலை பார்த்தா எல்லா கொட்லேடியும் பிடிச்சு வச்சு தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறப்போ எல்லாருமே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே ஹீரோயினோட அண்ணன் கரெக்டாக அந்த சாப்பாடு கூட சேர்த்து வச்சுன்னு சொல்லி கொடுத்த அந்த கோட்லேடி ஆமாம் நான் ராணியோட அண்ணன் சொல்லி தான் இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு செஞ்ச தப்ப ஒத்துக்கிடுறா. மறுநாள் ஹீரோயினுக்கும் இப்படி நியூஸ் வருது, தன்னோட அண்ணன் மேலே இப்படி ஒரு பழி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க அண்ணனையும் கூப்பிட்டு வச்சு கேட்காங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் இதை பண்ணீங்களா, கோட்லேடி சாய் சாப்பிட வேண்டிய சாப்பாடில் விஷத்தை
எதுவும் கலந்தீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நான் விஷத்தை எதுவும் கலக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கத்தோடு பேசுகிறாங்க. ஏன்னா முழு விவரத்தை இங்கே ஹீரோயின்ட்டு சொல்ல முடியல. அதுக்குள்ளே இங்கே அரண்மனையை சேர்ந்த காவலர்களும் ஹெட் ஆர்மியும் வந்துட்டு இங்கே கோர்ட் லேடி சாய் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷத்தை கலந்ததா இவங்க மேலே தான் பழி போட்டிருக்காங்க. சந்தேகத்து அடிப்படையில் நாங்கள் இப்போ இவரை பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இது கவனிக்கிற ஹீரோயினும் சும்மா இருக்க முடியல. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட்ட தான் போய் கேட்காங்க, கொஞ்சம் விசாரணையை சரியான முறையில் பண்ணுங்கள், என்னோட அண்ணன் இதை செஞ்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ பதிலுக்கு ஹீரோவும் எனக்கும் இதில் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் அந்த கோர்ட் லேடி உன்னோட அண்ணனை சொல்கிறப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை தான். ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணலைன்னா அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மேற்கத்திய கட்சிக்காரங்க இதுதான் சரியான நேரம்னு சொல்லி அரண்மனை வாசல் முன்னாடி இருந்து எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயினோட அண்ணன் இப்படி தப்பு செஞ்சதுனால அவருக்கு அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கம் செய்யணும், அது மட்டும் கிடையாது ராணியாக இருக்கிற ஹீரோயினும் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. என்னானாலும் சரி ஹீரோயின் தான் ராணி, இஷ்டத்துக்கு அதை மாற்ற முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீசோக்கும் அமைச்சர் கிம் மூலியமாக நியூஸ் வருது, இப்படி ஹீரோ அதை மாற்ற மாதிரியே தெரியல, ராணி இன்னியாங்க அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த இடத்துல சீசோ என்ன சொல்கிறான்னா, அப்போ சரி என் கையில் இருக்கிற ஆதாரத்தை நான் வெளியே கொண்டு வரத நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னன்னா ஹீரோயின் அரண்மனையிலிருந்து ராணி இன்னி அங்கே வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அதே சாப்பாட்டை அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அந்த சதி திட்டத்தில் அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்த அந்த கோட் லேடி சீசோ கையில் தான் மாடிப்பா. ஸோ அதை தான் இங்கே சீசோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் ஆனதும் அமைச்சர் கிம் இப்போ வந்து பழையபடி மேற்கத்திய கட்சி சார்பாக அவருக்கு பதவி கிடைச்சிட்டு போல இப்போ ஹீரோட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா ராணி இன்னியாங்க மறுபடியும் ராணியா அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், இப்போ இருக்கிற ஹீரோயினை ராணி பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோவும் ராணியோட அண்ணன் தப்பு செஞ்சதுக்கு ராணி என்ன செய்வாங்க, நீங்கள் எதுக்கு எல்லாருமே ஹீரோயினை பதவி நீக்கம் செய்ய சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த இடத்துல இப்போ அமைச்சர் கிம் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களோட அம்மாவுக்கு திடீர்னு ரத்த வாந்தியை எடுத்து இறந்து போனதுக்கு ரீசன் என்னென்னு, அது மட்டும் கிடையாது தன்னோட சாப்பாட்டிலே விஷத்தை கலந்து அதே சாப்பாடை அதை சாப்பிட்டு ராணி இன்னி அங்கே அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் சதி திட்டம் திட்டிருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக அந்த கோர்ட் லேடி எங்கள் கூட தான் இருக்கா, மேற்கத்திய கட்சி பக்கம் தான் அவளும் இருக்கா. ஸோ இதை நாங்கள் அரசவையில் எல்லார் முன்னாடியும் பேசினா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும், அதனால் நீங்கள் ஹீரோயினை பதவி நீக்கம் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அமைச்சருக்கு நேரம் பார்த்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, எப்படி ஹீரோயினை ராணி பதவியிலேருந்து நீக்க முடியும், அப்படி செஞ்சுட்டோன்னா வருங்காலத்தில் பட்டத்து இளவரசருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே புரியுது, நடக்கிற போராட்டத்துலேருந்து ஹீரோ கஷ்டப்படுற வரைக்கும். ஸோ அதனால் ஹீரோயின் என்ன டிசைன் பண்ணுறாங்கன்னா ஹீரோவை தனியாக போய் மீட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ராணியாக இல்லாமல் சாதாரண ஒரு ஆளாக போய் மீட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இப்போ நீங்கள் என்னோட கையை விட வேண்டிய நேரம் வந்துட்டு என்னை இப்போ ராணி பதவியிலேருந்து பதவி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஹீரோயின் கேட்காங்க. அவங்களே இதை கேட்குற ஹீரோவும் முடியாது, நீ என்ன குற்றம் செஞ்சேன்னு நான் உன்னை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயினும் அப்படியே சொல்கிறாங்க, நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு செஞ்சுருக்கேன், அந்த தப்புலாம் இப்போ வளர்ந்து வர நம்ம பையனுக்கு தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பான், தன்னோட அம்மா இந்த அளவுக்கு இருக்காங்களான்னு நினைப்பான், அது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச தப்பு அப்படியே இங்கே ஹீரோட சொல்கிறாங்க. நான் இனி அங்கே அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் தான் சாப்பாட்டில் விஷத்தை கலந்த சாப்பாடை நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே ஹீரோ முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்குற ஹீரோவும் வேண்டாம், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டாம், அந்த தப்பை மறைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பதிலுக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் நான் ஏன் ராணி ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னை எல்லாருமே அடிமையினத்தை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பேசிகிட்டு இருந்தாங்க, அதை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவும் செஞ்சேன், அதனால் கண்டிப்பாக நான் ராணியாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, என்னை பதவி நீக்கம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க முடிவை தெளிவாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஹீரோ மறுநாள் விடிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக சிறையில் இருக்கிற ஹீரோயினோட அண்ணனை தான் வந்து பார்க்காங்க. என்னன்னா எதுக்காக நீ அந்த காங்பெயின் சாயை கொல்லதுக்கு ட்ரை பண்ண சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன்ட்ட கேட்க இப்போ ஹீரோயினோட அண்ணனும் என்ன கதைங்கிறத சொல்லலாம், காங்பெயின் சாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இதுக்கும் என் தங்கச்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்க. ஆனால் ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது கரெக்டாக ஏதோ ஒரு ட்ராப் தான் சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சீசோவை தான் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது இதில் சீசோவோட வேலையும் இருக்குமான்னு சொல்லிட்டு, அதனால சீசோவை பார்த்து அதை தான் கேட்காங்க, காங்பெயின் சாயோட விஷயத்தில் நீ தான் காரணமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீசோ என்னன்னா இதுக்கு முழு காரணம்னு நான் சொல்லிட முடியாது, அதில் என்னோட பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்குற ஹீரோவும் ராணி இன்னியாங் மறுபடியும் ராணியாக வர்றதுல உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சீசோ இப்போ என்ன சொல்கிறான்னா எனக்கு அதில்
அதிலலாம் எந்த இஷ்டமும் கிடையாது. இப்போ இருக்கிற ராணியாக இருக்கிற ஹீரோயினோட நிலமை என்னங்கிறத தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ தான் இப்போ தான் எங்கள் ஹீரோக்கு ஒவ்வொன்றா புரியுது. ஏன்னா ஹீரோயின் ராணி ஆனதும் தெரிஞ்சதுமே ஒரு பல்லாக்கு கொண்டு வந்திருப்பான். ஸோ அப்போ அங்கே வச்சு ஹீரோ முன்னாடியே 2 பேரும் மீட் பண்ணுறப்போ ஹீரோயின் ரொம்பவே பதட்டத்தில் இருந்திருப்பா சீசோவை பார்த்தோன்னே. ஸோ அதை ஹீரோ நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இங்கே சீசோட்ட கேட்காங்க, உனக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோயினை தெரியும் தானே, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே சீசோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி ராணியாக இருக்கிற ஹீரோயினை தெரியாது, ஆனால் எனக்கு ஜாங் தெரியும். ஏன்னா எனக்கு அம்மாவாக இருந்த தையலம்மாவோட கடையை எரிச்சு அதே தீயில தான் தையலம்மாவும் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் ஜாங். ஆனால் நான் பழி வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் வந்தப்போ இங்கே ஹீரோயின் ராணியாக இருந்தா. ஸோ அப்படி ராணியாக இருக்கிற டைம் ஜாங்கை பழி வாங்குறதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இனி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா ஜாங் இறந்து போயிட்டாரு. நான் திரும்பவும் சைனாவில் என்னோடய வணிகர் வேலையை பார்க்கறதுக்கு நான் போகிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவும் இந்த கதையெல்லாம் சொல்லி உடனே நம்பிட்டாங்க. சரி, இனிமே இதே மாதிரி வேலையெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது, இல்லைனா உன்னோட சாவு என்னோட கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே சீசோவை கொஞ்சம் மிரட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ அங்கேருந்து ஸ்டேட்டாக அமைச்சர் மின்ன தான் பார்த்து பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசைப்படியும் நான் இப்போ இருக்கிற ஹீரோயினை பதவி நீக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் இனியாங்க ராணியாக அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன். ஆனால் ஒன்று, எனக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்திருக்கிற குழந்தை பட்டத்து இளவரசருக்கு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வருங்காலத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் மின்கிட்ட கேட்க, பதிலுக்கு அமைச்சர் மின் என்னன்னா, இல்லை அரசே, அது முடியவே முடியாது. ஒருவேளைக்கு தொடர்ந்து அந்த குழந்தை தான் பட்டத்து இளவரசராக இருந்தால் வருங்காலத்துலேயும் இதே மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமைச்சர் மின் சொல்கிறதுக்கு பதிலுக்கு ஹீரோவும் கோவத்தில், அப்போ காங் பெயின் சாயை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்தது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்களும் மேற்கத்தி கட்சிக்காரங்களும் எல்லாருமே சேர்ந்து போட்ட பிளான் தான் சொல்லிட்டு எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அமைச்சர் மின்னாலையும் எதுவும் சொல்ல முடியல. இப்போ ஹீரோ, நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பலை, மறுபடியும் மேற்கத்திய கட்சிக்காரங்களுக்கு எல்லா அதிகாரமும் கையில் வர்றதுக்கும் மக்களோட ஆசையாக இருக்கிறதும் இன்யாங் மறுபடியும் அரண்மனைக்குள்ளே ராணியாக வருது தானே, நான் அதை செய்கிறேன். இப்போ இருக்கிற ஹீரோயின் ராணி பதவியிலேருந்து பதவி நீக்கம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நான் பதவி நீக்கம் செஞ்சாலும் ஹீரோயின் அரண்மனையை விட்டு போக மாட்டா, என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் காங் பெயினா ஹீபினா இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அமைச்சர் முன்னாலே எதுவும் சொல்ல முடியல, சரின்னு தான் சொல்லியிருந்தாரு. அப்படியே மறுநாள் விடியுது. ராணி இன்யாங் மறுபடியும் ராணியாக அரண்மனைக்கு கிளம்பி வெளியே வராங்க. கூடவே அங்கே அமைச்சர் மின்னும் தன்னோட பொண்ணுக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்காங்க. என்ன நடக்குன்னா, வீட்டை விட்டு வெளியே பல்லாக்கில் ராணி இன்யாங் போயிட்டு இருக்கிறப்போ அதை வாசலில் நின்னே பார்த்துட்டு இருக்கிற அமைச்சர் மின் அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து அதே இடத்துல இறந்து போகிறாங்க. ஸோ இனி அமைச்சர் மின்னோட சாப்டர் கிடையாது, இதோட முடிஞ்சு போச்சு. அப்படியே அங்கேருந்து அரண்மனைக்கு போனேன் ராணி இன்யாங் ஸ்ட்ரெயிட்டாக ராணியோட அரண்மனைக்கு தான் போகிறாங்க. அங்கே என்ன நடக்குன்னா, ஹீரோயின் இது வரைக்கும் ராணியாக இருந்தாங்களா, ஸோ அந்த அரண்மனையிலேருந்து வெளியேறி ஹீரோ ஆசையாக ஹீரோயினுக்காக செஞ்சு கொடுத்தா அந்த அரண்மனைக்கு போகிறதுக்காக வெளியே வந்தோன்னா ஆப்போசிட்டில் ராணி இன்யாங் வந்து நிற்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் அந்த காங் பெயின் சாயும் வந்து நிற்கா. ஸோ அவள் இவ்வளோ நாள் மயக்கத்தில் தான் இருந்திருப்பான் அந்த விஷத்தை கலந்து சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ சரியாகிட்டா போல. ஸோ அவளும் வந்து நிற்கா. இப்போ ராணி இன்யாங் ஹீரோயினை பார்த்து பேசுகிறாங்க. உன்ட்ட சொன்ன மாதிரி தான், ஒருத்தங்க நம்ம மேலே எச்சு துப்பிட்டாங்கன்னா அது காற்றுல காயிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ நானும் அதே மாதிரி தான் செஞ்சேன். இப்போ பாரு, பொறுமையாக இருந்து மறுபடியும் ராணியாக இந்த அரண்மனைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலுக்கு ஹீரோயின் கோவப்பட்ட மாதிரி இதெல்லாம் தெரியல, ரொம்பவே பொறுமையாக தான் பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு தலை வணங்கணும்னா அதையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி இன்யாங்கு ஹீரோயின் அவங்க மரியாதையை செலுத்திட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ராணி இன்யாங்கும், இனி அரசரோட தயவு உனக்கு கிடைக்காது, கண்டிப்பாக உனக்கு இது வரைக்கும் கிடைச்ச பாராட்டெல்லாம் கஷ்டமாக தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இதை கவனிச்சுட்டு இருக்க ஹீரோயினும், அப்படி கிடையாது, நான் இப்போது ராணி அரண்மனையை விட்டு என்னோட அரண்மனைக்கு தான் போகிறேனே தவிர இங்கே எதையும் விட்டுட்டு நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ராணி இன்யாங்க்கு மேட்ரு ஃபுல்லாக தெரியாது போல். ஹீரோயின் ஹீபினா இங்கே தான் இருக்க போகிறாங்கிறது. ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கே ஃபர்ஸ்ட் லெவல் காங் பெயினா ஹீபினா என்னோட பழைய அரண்மனையில் ஹீரோ எனக்கு ஆசையாக செஞ்சு கொடுத்த அந்த அரண்மனையில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ராணினி அவங்க ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் கூடவும் சொல்கிறாங்க, உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது, நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு பதவி நீக்கம் செஞ்சு போனதுக்கு காரணம் நான் தான், ஆனால் நான் இங்கே பதவி நீக்கம் செஞ்சு போகிறதுக்கு காரணம் அரசரோட காதலை என் கூடயே வச்சுக்கிடணும்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அரண்மனைக்கு எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ செஞ்சு கொடுத்த அந்த அரண்மனைக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த அரண்மனைக்குள்ளே தனியாக ஹீரோயின் போகவும் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருந்தாங்க. உன்னை நான் தனியாக போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஹீரோயின் அந்த அரண்மனைக்குள்ளே போச்சுல ஹீரோ வந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் நடக்குது. அப்படியே இங்கே அரசவையில் தான் காட்டுறாங்க. என்னடா, ஹீரோயினோட அண்ணனுக்கு கண்டிப்பாக தூக்கில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணிட்டு இங்கே ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தென்னக கட்சிக்காரங்க இல்லை வேண்டாம், அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கும் அதுதான் தோணுது. அந்த டைம் கரெக்டாக இப்போ தான் அமைச்சர் மின் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தி வருது. ஸோ அதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாமே ராணி
இன்யாங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஹீரோவை தான் வந்து பார்க்காங்க. ஹீரோவும் அதை பற்றி எல்லாமே விசாரிக்காங்க. கூடவே நான் இப்படி அரசியல்வாதி ஆகிறதுக்கு காரணமே உன்னோட அப்பா தான். உன்னோட அப்பா என்னோட முன்னாடி இருக்கிறனால தான் நான் இப்படி அரசியல் செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு காரணமும் நீ அவரோட பொண்ணாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ராணி இன்யாங்கும் இது தான் நான் லாஸ்ட்டாக அமைச்சர் மின்னோட பொண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ட்ரிங்க் ஊற்றி கொடுக்காங்க. கூடவே இனி என்ன சாதாரண ஒரு பொண்ணாக மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ பதிலுக்கு ஹீரோ என்னென்னா சாதாரண பொண்ணா இல்லை வேண்டாம், நீ ராணின்னு அதிகாரத்தோடு இருக்கிறது தான் உனக்கு பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. ஸோ ராணி இன்யாங்க்கு நல்லாவே புரியுது எவ்வளோ இருந்தாலுமே அரசரோட மனசில் ராணி இன்யாங்க்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னொரு பக்கம் இளவரசர் டாங்கும் ஹீரோவும் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இளவரசர் டாங்கோட வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு தான் கேட்டு விசாரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இளவரசர் டாங் அரசவையில் ஹீரோயினோட அண்ணனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதா நீங்கள் முடிவு செஞ்சுருக்கீங்க, கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஹீரோவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் இப்போ ஹீரோயினோட அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக மேற்கத்திய கட்சிக்காரங்களோட அடுத்த குறி கண்டிப்பாக ஹீரோயினாக தான் இருப்பான். இது பட்டத்து இளவரசராக இருக்கிற என்னோட பையனுக்கும் பிரச்சனையாக தான் தரும். அதனால தான் நான் இன்னும் தண்டனையை கொடுக்காம தள்ளி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இன்னொரு பக்கம் ராணி இன்யாங்க பார்த்தோன்னா ஹீரோயினோட குழந்தைய வச்சு தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட குழந்தை மேலே ராணி இன்யாங்க்கு எப்போவுமே ஒரு பாசம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்தோன்னா இந்த காங்பெயின் சாய் தான் இருக்குது. குழந்தை கூட விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன கேட்கானா, நீங்கள் எதுக்கு இந்த குழந்தை மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, அந்த குழந்தைய நீங்கள் கூட பெற்றெடுக்கலை, உங்களுக்கு இவ்வளோ நாளாக தொல்லை தந்துட்டு இருந்த அந்த ஹீரோயினோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த குழந்தை மேலே கோவத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறா. இதை கேட்குற ராணி இன்யாங்கும் நீ பேசுகிறத யோசித்து பேசினா நல்லாயிருக்கும், அவன் குழந்தையா இருந்தாலும் அவனுக்கு காது கேட்குன்னு சொல்லிட்டு இவளை திட்டி விடுறாங்க. இவன் என்னன்னா சடனா அரசர் இப்போலாம் உங்கள்கிட்ட பாசமாக இருக்காங்களா, ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு நைட்டு அவருடைய படுக்கறைக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கா. உடனே ராணி இன்யாங் இப்போ நீ எதுக்கு அதில் ஆர்வம் காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் கேட்டேன் ஒரு வேளைக்கு அரசர் உங்கள் மேலே பாசமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரிசாக உங்கள் குழந்தை தான் இருக்கும், அப்படி உங்களால் முடியலன்னா உங்களுக்கு பதிலாக நான் அடுத்த வாரிசாக பெற்றெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி இன்யாங் ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரி தான் பேசுகிறா. கூடவே அடுத்த குழந்தை வருது பட்டத்து இளவரசராக இல்லைனாலும் அரியணையில் உட்கார போகிற அரசருக்கு தம்பியாக தான் அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராணி இன்யாங்க நல்லாவே கேலி செய்கிறா. இது ராணி இன்யாங்கு புரியாமல் இல்லை, நீ பேசுகிறத யோசித்து பேசு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ராணி இன்யாங்க்கு ஏதோ நெஞ்சில் வலி வருத மாதிரி இருக்குது. ஏதாட்டும் பிரச்சனையா என்ன, உங்களுக்கு ஏதாட்டும் வலி இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே காங்பெயின் சாய் கேட்க இல்லை எனக்கு அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிதாங்க. இவாளும் கரெக்டாக அறையை விட்டு வெளியே வரையும் அறைக்கு வெளியே இருக்கிற கோட்லேடியை கூப்பிட்டு கேட்கா. இப்போலாம் ராணி இன்யாங்க்கு ஏதோ பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஏதோ காதில் போய் ஒன்று சொல்கிறா. அது என்ன நமக்கு காட்டலை. உடனே பதிலுக்கு அந்த காங்பெயின் சாய்னா கையில் அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு போகிறா. ஹீரோயினை தான் பிடிக்காதுன்னு பார்த்தா இப்போ ராணி இன்யாங்கையும் ஒரு விதத்தில் வேற மாதிரி தான் நடத்திட்டு போகிறா. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினும் இளவரசர் டாங் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ என்னன்னா தன்னோட அண்ணனை எப்படியாவது சிறையிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்தால் போதும், அது மட்டும் கிடையாது என்னோட பையன் பட்டத்து இளவரசரை நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, அவனை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இங்கே இளவரசர் டாங்கிட்ட சொல்ல இப்போ இளவரசர் டாங் அப்படியே மேட்ரை பேச வராரு. காங்பெயின் சாய் சாப்பாட்டில் விஷத்தை கலந்தது எல்லாமே ஒரு ட்ராப் தான், ஏன்னா காங்பெயின் சாய் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அப்படி ஒரு வேளைக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த சாப்பாடை அவள் சாப்பிட்ருக்க மாட்டா. ஏன்னா மேற்கத்திய கட்சிக்காரங்க தான் இந்த காங்பெயின் சாயை இங்கே அரண்மனைக்கு ஹீரோவுக்கு காங்பெயினை அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது அரசரை என்கிட்ட சொன்னது. ஸோ அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் காங்பெயின் சாயை ஒரு காங்பெயினாக ஏற்றுக்கிட்டதா என்கிட்ட சொன்னாங்க. மற்றபடி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்களோட அண்ணனை சிக்க வைக்கிறதுக்காக அவங்க போட்ட ட்ராப் தான் இது எல்லாமே சொல்ல இப்போ தான் ஹீரோயினுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வருது காங்பெயின் சாய் எப்படிப்பட்டவான்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் நடந்து வருதப்போ ஆப்போசிட்டில் ராணி இன்யாங் என்னன்னா குழந்தைய வச்சுட்டு பந்து போட்டு தான் விளாண்டுட்டு இருக்காங்க. இதை தூரத்தில் இருந்து ஹீரோயின் குழந்தைய பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இங்கே ராணி இன்யாங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நெஞ்சு வலியாக இருக்குது. அப்போது அந்த டைம் தூரத்தில் இருந்து குழந்தைய பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்காங்க. அதனால் கூட இருக்கிற கோட்லேடிட்ட குழந்தைய கொண்டு போய் கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயின் கையில் கொடுங்க, அவங்க வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பெருந்தன்மையாக ஹீரோயின் கையில் மாதிரி இல்லாமல் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ ஹீரோயினும் குழந்தைய வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. ஸோ இப்படி ராணி இன்யாங் குழந்தைய ஹீரோயின் கையில் கொடுத்துருக்கத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்க. கூடவே ராணி இன்யாங்க அங்கேருந்து கொஞ்ச நேரத்துக்கு நடந்து போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிருக்கப்போ ராணி இன்யாங் சும்மா பேசி தான் வராங்க. அப்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தலை சுற்றி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. ஹீரோவும் அவசரமாக ராணி இன்யாங்க அறையில் வச்சு மருத்துவரை வச்சு செக் பண்ணுறப்போ அப்போ தான் தெரியுது ராணி இன்யாங் அரண்மனைக்கு திரும்ப வருதப்போ இப்படி தான் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காங்க. ஹெர்பல் டானிக்காக மருந்தாகவும் எடுத்திருக்காங்க.
இப்போ நெஞ்சில் வலி அதிகமாக இருக்கிறதுனால தான் ரொம்ப இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு மருத்துவர். ஸோ இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் ஒரு பக்கம் நம்ம மேலே தான் தப்போன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இதை கட் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு வந்த ஹீரோயின் என்னன்னா குழந்தை கூட நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னு தெரியல, சின்ன குழந்தையா இருக்கிற பட்டத்திலவரசர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. ஸோ ஹீரோவும் அவசரமாக மருத்துவரை அழைச்சி பார்க்குறப்போ இப்போ குழந்தையா இருக்கிற பட்டத்திலவரசருக்கு அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு மனைவியாக ஹீரோக்கு இருந்த ராணி இன்னியுக்கும் இதே அம்மை நோய் வந்து தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதே தான் இப்போ இந்த பட்டத்திலவரசருக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோவும் எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் ராணிக்கும் இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இப்போ பட்டத்திலவரசருக்கு வேற இப்படி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் அரண்மனையில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இங்கே ஹீரோயினோட அம்மா என்னன்னா ஒரு லேடி ஷாமனை தான் போய் மீட் பண்ணுறாங்க. நான் அரண்மனையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சொல்ல பதிலுக்கு அந்த லேடி ஷாமன் என்னன்னா அரண்மனையில் முக்கியமான ஒரு பொக்கிஷமான விலைமதிப்பிச்ச ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்கா. இந்த ட்ராமாவில் வரத எந்த ஒரு ஷாமனும் எதுவும் சொன்னாலும் அப்படியே நடக்குது. ஸோ இந்த ஷாமன் வேற இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டில் ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு நம்மளுக்கு எண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பொறுத்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க, அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.